வணக்கம் ஜோதிட நேயர்களே. பாவாதிபதிகளின் சேர்க்கையும் அதற்கான பலன்களும் இன்றைய நிகழ்ச்சியில் மிதுன லக்னத்தை பற்றி பார்ப்போம். மிதுன லக்னம், இந்த லக்னத்திற்கு அதிபதி யார் என்று கேட்டால் புதன். நேற்று நிகழ்ச்சியில் சுக்கிரன் புதனை சொல்லியிருந்தேன். இன்று புதனும் இரண்டுக்குரிய சந்திரன். சந்திரனுக்கும் சூரியனுக்கும் இரண்டு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு வீடு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த சந்திரன் புதனோடு இணைந்து மிதுன ராசியாக அமைந்து மிதுன லக்னமாக அமைந்து அதில் புதன் இருந்தால் மிக தைரியசாலி என்று சொல்வதை காட்டிலும் மிக உற்சாகமுள்ளவர்களாகவும் தந்திரவாதிகளாகவும் இருப்பார்கள். எதை எப்படி செய்ய வேண்டும் என்ற தந்திரம் இவர்களுக்கு நிறைந்தே இருக்கும். ராஜதந்திரம் கொண்டவர்கள் என்றும் சொல்லலாம், சிலருக்கு நரித்தந்திரம் என்றும் இருக்கும். ஆக இப்படிப்பட்ட ஜாதகர்களோடு நாம் பழகும்போது சற்று கவனமாகவும் பழக வேண்டும். இதில் என்னவென்றால் சந்திர லக்னம் அதுபடி அமைய வேண்டும். மிதுன லக்னம் அதிலேயே சந்திரன். சரி, இந்த இரண்டு கிரகங்களும் இணைந்திருந்தால் படிப்பில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். ரொம்ப குறைவான நேரத்தில் எதையும் புரிந்து கொள்வார்கள். நல்ல திறமையோடு பேசக்கூடிய சாமர்த்தியம் இருக்கும் அவர்களுக்கு. வாக்கு சாதுரியம் மிக நன்றாக இருக்கும். இதில் ஒரு சிறிய திருத்தம் என்னவென்றால் தேய்விரையா வளர்பிறையா என்று பார்க்க வேண்டும். வளர்பிறை சந்திரனாக இருந்தால் வாக்கு சாதுரியத்தாலே சம்பாதித்து விடுவார்கள். குடும்பத்தில் எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் சமயோசித புத்தியால் அந்த பிரச்சனையை தீர்த்து வைத்து விடுவார்கள். தேய்பிறை சந்திரனாக இருந்தால் தேவையற்ற செலவுகள் ஏற்படும். சில காலகட்டங்களில் ஏதேனும் வார்த்தைகளை சொல்லி மாட்டிக்கொள்வார்கள். ஆதலால் இம்மாதிரி அமைப்பு உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிறதா என்று பாருங்கள். கவனமாக இருந்து கொள்ளுங்கள்.